आपूर्यमानमचलप्रतिष्ठं समुद्रमाप प्रविशन्ति यद्वत् तद्वत् कामायं प्रविशन्ति सर्वसशाந்தி மாப்னோதி ந காமகாமி. அதாவது எப்படி எல்லா பக்கங்கள்ல இருந்தும் ஆறுகள் வந்து புகுந்தாலும் கடல் வந்து பொங்கி வழியாமல் அமைதியாக இருக்கோ, அது மாதிரி எல்லா ஆசைகளும் வந்து புகுந்தா கூட எவன் ஒருவன் கலங்காமல் இருக்கிறானோ அவனே அமைதி பெறுகிறான். ஆசைகளை துரத்துபவன் அல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வாளி தண்ணியில் ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றினா அது பொங்கி வழிஞ்சிடும் இல்லையா? ஆனால் கடலை பாருங்களேன், காவேரி வருது, கங்கை வருது, அமேசான் வருது, எவ்வளோ தண்ணி வந்தாலும் கடல் என்றைக்குமாவது ஐயோ எங்கிட்ட இடம் இல்லை போதும் நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா? இல்லையே. அது பாட்டுக்கு கெத்தாக அமைதியாக இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து இந்த இதனால் கடல் பொங்கி உள்ளே வருது அதெல்லாம் யோசிக்காதீங்க. அது வந்து இயற்கையினுடைய வேறொரு சீற்றம். ஆனால் பொதுவாக கடல் வந்து எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் வாங்கி தன்னுள்ளே வைத்துக்கொள்ளும் குணத்தை கொண்டது. அந்த மாதிரி தான் ஞானியும் அவருக்கு புகழ் வரலாம், இகழ் வரலாம், புது ஐஃபோன் கூட வரலாம், இல்லை பழைய ஃபோன் உடையலாம், எது வந்தாலும் அவர் மனசு கடல் மாதிரி அமைதியாக இருக்கும். ஆனால் நம்ம நிலைமை வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ளூ டிக்கு வரலன்னா கூட நம்ம மனசு வாளி தண்ணி மாதிரி பொங்கி விழிஞ்சிருது இல்லையா? உண்மையான அமைதிக்கு வந்து கிருஷ்ணர் கொடுக்குற சக்ஸஸ் ஃபார்முலா இதுதான். எவன் எல்லா ஆசைகளையும் துறந்து எனது என்ற பற்றும் நான் என்ற அகங்காரமும் இன்றி வாழ்கின்றானோ அவன் அமைதி அடைகின்றான். நம்ம வீட்டில் ஒரு புது கார் வாங்குறோன்னு வைங்க, யாராவது அதில் லேசாக சாஞ்சு நின்னா கூட என் கார் மேலே கை வைக்காத அப்படின்னு எகிரிடுவோம் இல்லையா? அந்த எனது அப்படிங்கிற அந்த உணர்வு தான் எல்லா டென்ஷனுக்கும் காரணம். ஒரு ஹோட்டலில் தங்குறோம், அங்கே இருக்கிற ஏசி டிவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம், ஆனால் செக் அவுட் பண்ணும்போது இது என் டிவி நான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறோமா? இல்லை, ஏன்னா அது நம்மளோடது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, ஆனால் இது என்னோடதுன்னு கட்டி பிடிச்சிக்காதீங்க. அது நிர்மமோ இல்லை, அதாவது எனது இல்லை. அடைஞ்சா அந்த நிலையை நம்ம அடைஞ்சா நிம்மதி தானாக வந்துடும். பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறார். அர்ஜுனா, இதுவே பிரம்ம நிலை, தெய்வீக நிலையாம். இதை அடைந்தவன் மயக்கம் அடைவதில்லை. ஒருவன் தனது அந்திம காலத்திலாவது, அதாவது அந்திம காலம்னா மரண தருவாய், அந்த தருவாயிலுடைய நிலையிலேயாவது நிலை பெற்றால் அவன் மோட்சத்தை அடைகின்றான். அந்த இடத்துலையாவது சொல்லிடணுமா இல்லையா? ஸோ இந்த அத்தியாயத்தில் வந்து இந்த ஆன்மா அழியாதுன்னு நம்ம ஆரம்பித்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற கர்ம யோகத்தை சொல்லி கடைசியில் அமைதியான ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னு கிருஷ்ணர் முடிச்சிருக்கார். ஆசை இல்லாதவன் அரசன், அகங்காரம் இல்லாதவன் இறைவன். நன்றி, வணக்கம்.